Hey guys, welcome back. Recently EKSA E7000 FENRIR அப்படின்ற ஒரு wired headphones வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த E7000 FENRIR மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கிட்ட எக்ஸாலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண E7000 ஹெட்ஃபோன்ஸ் தான் இருக்குது. E7000 ஆர் இந்த FENRIR இந்த மாடல் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டீரியோ கேமிங் ஹெட்செட், ஒயர்டு ஹெட்செட் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லாமே வந்து வெளியில் என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ஒரு குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். லெதர் குஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. 3.5mm ஜாக்கும் இருக்குது, USB போர்ட்டும் இருக்குது. USB கேபிள் எதுக்காக அப்படின்னா இந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் இருக்கிறதுக்காக வந்து நம்ம கம்ப்யூட்டரில் அதை கனெக்ட் பண்ணி வந்து லைட்டிங் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இது PS5, PS4, Xbox One, Nintendo Switch, PC எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ்க்கு கம்பேட்டபிள் தான் இது. லெஃப்ட் சைடில் வந்து சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே தான் வந்து இருக்குது. இங்கேயும் யூனிக் டிசைன் அண்ட் ஃபேஷன் லுக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கீழே மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ்லாம் கீழே இருக்குது. அண்ட் பேக் சைட் நம்ம வந்தோன்னா MRP வந்து 3199 போட்டிருக்காங்க. பட் அமேசானில் அரௌண்ட் 2000 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. 50mm டிரைவர் சைஸு, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 20 Hz to 20 kHz. அண்ட் ரொம்ப டிலே பண்ணாமல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஹெட்செட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதுக்கப்புறமா வந்து யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவல் வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுமையாக இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் மைக் ரெண்டுமே வந்து பிசியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ப்ளிட்டர் கேபிள் இருக்குது. அண்ட் இங்கே நம்ம கேபிளுக்கு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பிரைடரில் இருக்குது. கேபிள் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து எண்ட் டு எண்டு பிரைடட் தான் இது. இந்த எண்டு நம்ம பார்த்தோன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செம்ம ஃபினிஷ் இதுங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ரப்பரி ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் செம்மையாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. அங்கேருந்து அப்படியே நம்ம பாட்டமுக்கு வந்தோன்னா ஸோ இந்த இடத்துல ஃபினிஷும் வந்து பக்காவாக இருக்குது. இங்கேருந்து கேபிள் ஸ்ப்ளிட் ஆகுது. லைட்டிங் க்ளோ ஆகிறதுக்காக இந்த USB போட்டு இன்னொரு கேபிள் வந்து நம்ம இந்த ஸ்ப்ளிட்டரில் நீங்கள் சப்போஸ் வந்து பிசியில் வந்து கனெக்ட் பண்ணி மைக்கெலாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ப்ளிட்டர் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு பிசியில் வந்து ஆடியோ போர்ட்டில் வந்து க்ரீனை கனெக்ட் பண்ணுறேங்க. மைக்கில் வந்து இந்த போர்ட்டை கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இது என்ன கலர்னு தெரில, லைட்டு பிங்க் கலரில் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைல்லேயே வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் மொபைலில் வந்து எந்த அளவுக்கு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு. ஏன்னா ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து மொபைலில் அந்தளவுக்கு ட்ரைவ் பண்ணாது. அண்ட் இந்த போர்ட்டோட குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து இந்த கேபிள், இந்த போர்ட்டு இதெல்லாத்தையும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ்க்கு வரலாம். ஹெட்ஃபோன் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. ஹைட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டீலில் தான் வந்து உள்ளே பண்ணியிருக்காங்க. பட் அவுட்டர் கேஸ் ஃபுல்லாக வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் டிசைன் செம்மையாக இருக்குது. இருங்க ஒரு கேபிள் மட்டும் USB போட்டு வந்து நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். லைட்டிங் வந்து க்ளோ ஆகிறது. அதுக்கப்புறமா இந்த இடம், இந்த குஷன்லாம் பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து நல்லா இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேடிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக லெதரில் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு க்ரீன் ஆக்சென்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மைக்கு வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் மைக் தான். ஃப்ரண்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மடித்து வச்சிடலாம். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்றதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இனிஷியல் இம்ப்ரெஷன், இந்த பில்டு குவாலிட்டி இந்த விஷயத்துல எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கம்ஃபர்ட்டு, ஆடியோ குவாலிட்டி, கேமிங்க்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்து மற்ற ஆஸ்பெக்ட்ஸும் செக் பண்ணுறான். அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம வந்தோன்னா மைக்கை மியூட் அன்மியூட் பண்ணுறதுக்கான டாகிள் இருக்குது. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்லைடரை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம ஸ்லைட் பண்ணோன்னா வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். உள்ளே வந்து EKSA E7000 மாடல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து பில்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில்டு வந்து செம சாலிடாக இருக்குது. ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த மைக் போர்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்து எனக்கு இந்த கேபிள் குவாலிட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிரைடட் கேபிள், அதுவும் வந்து கடமைக்கு ஒரு பிரைடட் கொடுக்காம கேபிளோட திக்னஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கேபிள் விஷயம் பில்டில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. கம்ஃபர்ட் எடுத்துட்டாலுமே வந்து ஒரு லாங் வியர் பண்ணும்போது கூட ஓரளவு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியுது. பட் இது வந்து ஆன் இயர் ஹெட்செட் கிடையாது, ஓவர் ஹியர் ஹெட்செட். ஓவர் இயர் அப்படின்றப்போ வந்து காது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணும்போது காது வந்து லைட்டாக வேர்க்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தொடர்ச்சி திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு லாங் வியர் ஒரு 1 hour கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலுமே வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து அட்ஜஸ்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை. ரொம்ப ஹெவியான ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணாலே வந்து காது வலிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹெவியான ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்குது. பட் அதுக்குன்னு ரொம்ப லைட் வெயிட்டான ஹெட்ஃபோன்னு சொல்ல முடியாது. ஓரளவு டீசெண்டான வெயிட் இருக்குது.
ரொம்ப ஹெவியாக இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு. இயர் கப்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால காது மேலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. மைக் குவாலிட்டின்னு எடுத்துகிட்டா நார்மலாக ஒரு கேமிங் ஹெட்செட்னு பார்க்கும்போது நமக்கு மைக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேம் விளையாடும்போது நம்ம டீம்மேட்ஸ் கூட வந்து நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இது வந்து ஒரு ஃபோல்டபுள் மைக்கை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்கோட குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம பேசுகிறது வந்து கிளியராகவும் கேட்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு பெரிய அளவுக்கு இஷ்யூ இல்லை. ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக நாய்ஸ் சப்ரஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான மைக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மைக் நீங்கள் யூஸ் பண்ணாத டைம் வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து வால்யூம் ஸ்லைடர் இருக்குது. ஸோ ஹெட்செட் யூஸ் பண்ணாத டைம் அதையும் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆடியோன்னு எடுத்துகிட்டோம்னா ஆடியோ வந்து ஒரு மேக்ஸிமம் லவுட்னஸ்லேயும் வந்து நமக்கு டிஸ்டார்ஷன் பெருசாக இல்லை. பட் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆடியோ அவுட்புட், ஸோ அந்த லவுட்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இந்த லவுட்னஸ் வந்து நம்மளுக்கு மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே லவுடாக கேட்கணுன்ற அவசியம் நம்மளுக்கு வராது. மற்றபடி ஆடியோ குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது பாஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஹெவியான பாஸ் ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது. இது ஒரு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ்ன்றதுனால வந்து நம்ம பாஸ் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பாட்டு எதாவது கேட்கும்போது வந்து நம்மளுக்கு பாஸில் காம்ப்ரமைஸ் இல்லை. அடிக்குவேட்டான பாஸ் இருக்குது. எங்கெல்லாம் வந்து அந்த பாஸ் எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பாஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். வோக்கல்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து நல்லா இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. ஆடியோக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸாக தான் இருக்குது. பட் பியூர் மியூசிக் ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது. கேமிங்காக டிசைன் பண்ண ஹெட்ஃபோன்ஸ். பட் மியூசிக் வந்து நம்ம அப்பப்போ கேட்டுக்கலாம். கேம் விளையாடும் போது ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து செம கிளியராக இருக்குது. ஆப்போசிட்ல யாராவது ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் வந்து செம கிளியராக இருக்குது. லெஃப்ட் ரைட் செப்பரேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக வந்து நம்மளுக்கு இங்கே லைட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து யூஎஸ்பி போட்டிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஸோ இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஹெட்ஃபோன்ஸ் தான். மொபைலுக்கு மட்டும் இல்லை, மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக வந்து மொபைல் ஒரு டேக் இல்லாத மொபைல் வந்து ஈஸியாக இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஹெட்ஃபோன்ஸை ட்ரைவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்காது. லவுட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இஷ்யூ இல்லை நமக்கு. நான் நான் டேக் கிலோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். குவாட் டேக் இருக்கக்கூடிய எல்ஜி G8X மாதிரி ஃபோன்ஸையும் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். அவுட்புட் G8Xலாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ளசண்ட்டான அவுட்புட் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து இது மல்டிபர்பஸ் ஹெட்ஃபோன்றதுனால மொபைலில் மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. PC, PS4, PS5, Xbox இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டிவைஸ் இருந்தால் அதுலேயே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து உங்களுக்கு லைட் எரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த USB போர்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா லைட் எரியும். பட் இதை கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டா அப்படியே கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து இந்த ஃபென்ரிர் மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாலேயே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. பட் அமேசானில் அப்பப்போ வந்து சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஃபர் சேனலில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரெகுலர் டீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் கூட எக்ஸாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி ப்ராடக்ட்ஸ் மேசிவாக ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸா டீல்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த டைம் அமேசானில் வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 50-60% டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்மளால் ஹெட்ஃபோன்ஸ் வாங்க முடியுது. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து ஆன்லைன் டீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாவோட அஃபிஷியல் சைட்டில் யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலுக்காக வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் தேவைப்பட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா எக்ஸா சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கூப்பான் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால 10 or 15% கம்மியாகுது. அது கரெக்டாக நான் செக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். கூப்பான் கோடையும் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேவைப்படுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து எக்ஸா இல்லாமல் வேறு ஏதாவது ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒயர்டாக வயர்லெஸ்ஸாக என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.